ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் லாஸ்ட் வீடியோ வந்து ஒரு 2-3 டேஸ் முன்னாடி போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் அதை பற்றி நிறைய ஃபீட்பேக் கொடுத்தீங்க. சப்ஸ்கிரைபர்லாம் ஏறி இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஈவன் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸு. சில பேர் வந்து அவங்களோட டவுட்ஸையும் கேட்டாங்க. அவங்களுக்கு என்னென்ன நீடு இருக்குதோ அதையும் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அது வந்து மெயின் டோருடைய பர்பஸ், அதோடைய யூசஸ், அதை பற்றி நிறையா சொல்லியிருந்தேன். அது வந்து வாஸ்துப்படி எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் நிறையா விஷயங்கள் அதை ஷேர் பண்ணியிருந்தேன். அது மாதிரி நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் வாஸ்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சொல்லலான்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா தோணுச்சு. அதான் அதுபடி பண்ணலான்ட்டு இந்த வீடியோவில் வந்து இப்போ வந்து ரூஃப் காங்கிரீட்டை பற்றி பார்க்க போகிறோம். ரூஃப் காங்கிரீட்டை பற்றி எப்படின்னா, ரூஃப் காங்கிரீட் நம்ம வந்து வீடு கட்டுறோம். வீடுக்கு வந்து முக்கியமானது எப்படி அஸ்திவாரமோ அதே மாதிரி வந்து ரூஃப் காங்கிரீட். ரூஃப் காங்கிரீட் பார்த்திங்கன்னா ஒரு இது கூட சொல்லுவாங்க, பாடலில் கூட மகான்கள் சொல்லுவாங்க, எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம்னு. இந்த எஞ்சான் உடம்புல வந்து சிரசுங்கிற அந்த தலை தான் முக்கியமானது. அது மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து தலைங்கிற அந்த ரூஃப் காங்கிரீட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடலுக்கு எப்படி அந்த தலை ரொம்ப முக்கியமோ அது மாதிரி வந்து ரூஃப் காங்கிரீட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரூஃப் காங்கிரீட்டில் வந்து முதல்ல டெக்னிக்கலாக நம்ம பார்த்துருவோம். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ரூஃப் காங்கிரீட்டில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல் குவாலிட்டி. அந்த மெட்டீரியல் அக்ரிகேட்டு ரெடிமிக்ஸ் வாங்கினீங்கன்னா ரெடிமிக்ஸு, அக்ரிகேட்னா அந்த அக்ரிகேட்டு. மணலில் பார்த்தீங்கன்னா சில்ட்டு கலந்துருக்கக்கூடாது, அதாவது களிமண் கலந்துருக்கக்கூடாது. சில வேர்கள் இதெல்லாம் கலந்துருக்கும். இதெல்லாம் வந்து நான் கண்டாமினேட் ஆகிருக்கும் மணல், ஆற்று மணல் யூஸ் பண்ணோம்னா. இப்போல்லாம் வந்து நமக்கு எம்சாண்ட் வர்றதுனால ரொம்ப க்ளீனாகவே இருக்குது. நல்லா நான் ஆல்ரெடி எம்சாண்டை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். எம்சாண்டை பற்றி எப்படி யூஸ் பண்ணால் அது எவ்வளோ அது உள்ள அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், சாண்டுக்கும் எம்சாண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ்லாம் போட்டிருந்தேன். அதனால் எம்சாண்ட் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதை இன்னும் டீட்டெயிலாக வேணுங்கிறவங்க அதை போய் பாருங்கள். அதில் வந்து கரெக்டான ப்ரொப்போர்ஷன், அந்த மிக்சிங் ரேஷியோ நம்ம டிசைன் மிக்ஸ் ஸ்ட்ரக்சரல் டிசைனில் கொடுத்துருப்பாங்க. M25, M30, M35, M40. அது ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரை பொறுத்து ஸ்ட்ரக்சரல் மெம்பருக்கு அவங்க ஸ்ட்ரக்சரல் டிசைனில் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக நம்ம போடுறது வீடுகளுக்கு போகிறீங்கன்னா M25, M30 அந்த ரேஞ்ச் போதும். M25 போதுமானது. அந்த மிக்ஸை காங்கிரீட்டே போதுமானது. அந்த மிக்ஸை வந்து மேனுவலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வித் வைப்ரேட்டர் மிக்சர் மிஷினில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. காங்கிரீட் மிக்ஸு மெயினாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து அந்த மெட்டீரியல் வந்து நல்ல சைஸான அக்ரிகேட்டு, சிமெண்ட் எக்ஸ்பைரி ஆகாமல் நல்ல குவாலிட்டியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கட்டுப்படாத ரொம்ப நாள் ஆகாத சிமெண்ட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து மிக்சிங் வந்து கரெக்டான ரேஷியோவில் மிக்சர் மிஷினில் மிக்ஸ் பண்ணி, அது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு தயிர் மாதிரி நல்லா குழான்னு இருக்கணும். அது பார்த்தீங்கனாலே அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு புரியும். அந்த கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் வந்து போடணும். அந்த தயிர் மாதிரியான கன்சிஸ்டன்சி தான் நீங்கள் போடணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா, சில பேர் வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நல்லா அந்த கேப்பெல்லாம் ஹனிகோம்ஸ் எல்லாம் வராது அப்படின்னு நினச்சிட்டு போட்டுக்குவாங்க. ஆனால் அது தப்பு. ஏன்னா அந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோன்றது தான் வந்து ஸ்ட்ரென்த்தில் வந்து முக்கியமான ஒரு ஃபேக்டர். அது வந்து ஸ்ட்ரென்த்து வந்து நீங்கள் தண்ணியை வந்து அதிகமாக சேர்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த்து வீக் ஆகிடும். கம்மியாக சேர்த்திங்கன்னா கம்மியாக எங்கே சேர்க்கலாம்னா நம்ம ஸ்டேர் கேஸ் இந்த மாதிரி ஸ்லோப்பான ஏரியாவில் போட்டோம்னா நீங்கள் வந்து கரெக்டாக தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அது கரெக்டான ப்ராப்பர் காம்பாக்ஷன் இருக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி போடலாம். மொத்தத்தில் வந்து இதுதான் பேசிக். இன்னும் வந்து நிறைய காங்கிரீட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது அடுத்தடுத்த விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ ரூஃபை மட்டும் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அந்த ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா 1 way ஸ்லாப், 2 way ஸ்லாப்னு நிறைய இருக்குது. அதெல்லாம் டிசைனில் அவங்க ஸ்ட்ரக்சரல் டிசைன் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா இன்ஜினியர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸான இன்ஜினியர்ஸ் என்னென்ன ஸ்டீலை எப்படி போடணுன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுபடி ஸ்டீலை வந்து நம்ம வந்து காங்கிரீட் போடுறோம். மெயினாக ஸ்டீலில் நம்ம பார்க்க வேண்டியது ரூஃப் காங்கிரீட்டில் எதுலையாக இருக்கட்டும் காங்கிரீட் கவர் பார்த்துக்கோங்க. சைடெல்லாம் வந்து பீம்லன்னா 40 mm போடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்லாபுக்கெல்லாம் 20 mm, 25 mm. இந்த 20 mm மினிமம் வந்து நம்ம வந்து இப்போ மெயின்டைன் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த கீழே ஒரு சில ஸ்ட்ரக்சர்லாம் நான் பார்ப்பேன் நிறையா ஸ்கூலில், பில்டிங்ஸ் இப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாப் மட்டும் அப்படியே தனியாக கீழே கல்ಲು விழுந்துடும். அது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த கவர் வந்து ரஸ்ட் ஆகிறது தான் மெயின் ரீசன். வந்து ஒன்று வந்து கவர் மினிமம் திக்னஸ் இருந்திருக்கும் 20 mm. ஆஸ் பர் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி 20 mm தான் யூஸ் பண்ணுறோம். அது இருந்திருக்கும். பட் ஆனால் நீங்கள் இது அப்ராட்லாம் போனீங்கன்னா 50 mm, 40 mm யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு இதை பொறுத்து இருக்குது, அதோடைய வெதர் கண்டிஷனை பொறுத்து இருக்குது. அங்கெல்லாம் வந்து நீங்கள் கல்ஃப்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து ஹீட்னால தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இருக்குங்கிறதுனால கவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம இந்தியாவில் வந்து நார்மலாக 20 ஆஸ் பர் ஹையர் ஸ்டாண்டர்ட் வந்து 20 mm போதும், 20-25 mm போதும். அதை வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு கரெக்டாக போட்டு கம்பி துருப்பிடிக்காத கம்பி இருக்கணும். கம்பி கொஞ்சம் துருப்பிடிச்சிருந்ததுனாலும் துருப்பிடிச்சதுன்னா ஒரு கேன்சர் மாதிரி
ஒரு இடத்துல ஸ்ப்ரெட் ஆனிச்சுன்னா ஹோல் ஸ்ட்ரக்சரும் அப்படியே கனெக்ட் ஆகிடும். ஏன்னா ஒன்னோட ஒன்று ஒரு ஸ்டீல் பீமில் உள்ளது காலத்துக்கும் காலத்தில் உள்ள ஃபுட்டிங் வரைக்கும் போகுது. அதனால் வந்து அந்த ஸ்டீல் வந்து ரஸ்ட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டீல் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இமீடியட்டாக யூஸ் பண்ணிடுங்க. காங்கிரீட் நல்லா மோனோலித்திக்காக அந்த கோல்டு ஜாயிண்ட்னு சொல்லுவோம். அதை வந்து போட்டுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டுட்டு போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்களில் நல்லா குத்தி விட்டுட்டு அந்த இடத்துல சிமெண்ட் பாலை ஊற்றி கரெக்டாக வைப்ரேட்டரை யூஸ் பண்ணி போடணும். சில இடங்களில் வந்து இங்கேருந்து ஆரம்பிப்பாங்க, காலையிலேருந்து போட்டு முடிக்கிறதுக்குள்ள அது சாயங்காலம் வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அப்படியே வந்து அது மேலே அப்படியே ஃப்ரெஷ் காங்கிரீட் அது ஏற்கனவே கொஞ்சம் காஞ்சிருக்கும், அதில் இதை போடுவாங்க. அந்த இடத்துல ஒரு லேயர் மாதிரி கிராக் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதில் லீக் ஆகும், கிராக்ஸ் வரும், அது வழியால் தண்ணி உள்ளுக்குள்ளார போய் ஸ்டீல்லாம் ரஸ்ட் ஆகும். அதுதான் கோல்டு ஜாயின்ட்ஸ். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கு தான் வந்து நம்ம வந்து காங்கிரீட் வந்து உடனே போட்டு அந்த மாதிரி இடங்களில் தவிர்க்க முடியாத இடங்களில் அதை கொஞ்சம் கீறி விட்டுட்டு இல்லை சிமெண்ட் பாலை ஊற்றி நல்லா கரெக்டாக வைப்ரேட்டர் போட்டு லெவல் பண்ணி விட்டோம்னா கிராக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து வைப்ரேட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. வைப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹனிகோம்ஸ், அந்த வாய்ட்ஸ், அதில் உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் அதெல்லாம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு நல்லா டென்ஸ் காங்கிரீட்டாக வரும். அதேமாதிரி காங்கிரீட் மிக்ஸ் எல்லாம் நீங்கள் போடும்போது 20 mm அக்ரிகேட்டோட சேர்த்து இப்போ 3 CFT நீங்கள் வந்து அக்ரிகேட் போடுறீங்கன்னா 2 CFT அக்ரிகேட்டும் ஒரு CFT வந்து 6 mm ஆர் 10 mm சிப்ஸு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. அந்த இன்பிட்வீன் அக்ரிகேட்டுக்கு உள்ள கேப்ஸில் போய் இது போய் ஃபில் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஸ் காங்கிரீட்டாக கிடைக்கும். அதனால் வந்து காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லாவே இன்க்ரீஸாக இருக்கும், நல்லா உங்களுக்கு ஸ்லாப் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதனால் வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி மோனோலித்திக்காக போடுங்க. ஒரே டயத்தில் இன்றைக்கி பாதி நாளைக்கு பாதின்னு போடாதீங்க. அதுக்குன்னு மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி இன்றைக்கி பாதி நாளைக்கு பாதி போடுறீங்கன்னா அதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்குது, ப்ரொசீஜர் இருக்குது எப்படி பண்ணணும்னு. அதுமாதிரி எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ட்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயின்ட்ஸ்லாம் இருக்குது. அது வந்து சில இடங்களில் நம்ம இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்ஸில் வந்து எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ட்ஸ் வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இருக்கும், கான்ட்ராக்ஷன் ஜாயின்ட்ஸ் சில இடங்களில் வந்து எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் இருக்கும் ஸ்ட்ரக்சரில். அதுக்கு தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து இன்னும் அட்வான்ஸ், அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு தேவையில்லை, நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதெல்லாம் பெரிய கமர்ஷியல் பில்டிங்கு, பெரிய இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி இடங்களுக்கு தான் அதுதான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து ரூஃபில் உள்ளது. ரூஃபில் வந்து அடுத்து வந்து காங்கிரீட் போடுறோம். க்யூரிங் மெயினாக பார்த்துக்கணும். க்யூரிங் வந்து காங்கிரீட் முடித்து 24 ஹவர்ஸில் இமீடியட்டாக நீங்கள் வந்து க்யூரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நல்லா க்யூரிங் பண்ணிங்கன்னா தான் அதோடைய ஹைட்ரேஷன் ப்ராசஸ், அந்த டீஹைட்ரேட் பண்ணணும். அது வந்து அந்த இதை வந்து ஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து தண்ணியை வந்து க்யூரிங் பண்ணிங்கன்னா தான் நல்லா ஸ்ட்ரென்த் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் க்யூரிங் மஸ்ட்டு. எப்போதும் க்யூரிங் பண்ணுறது வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா நினச்சி விட்ருங்க. அப்புறம் சூரியன் உதிச்ச அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் நல்லா தண்ணியை நினச்சி விட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த தண்ணி நிற்கும். அது வந்து ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. அடுத்தது வந்து வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து இப்போ ஸ்ட்ரக்சரலி நம்ம பார்த்துட்டோம், டெக்னிக்கலி. அடுத்து வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா, நான் சொன்னேன் இல்லையா, நம்ம உடம்புக்கு எப்படி மண்டை ஓடு ரொம்ப முக்கியமோ, தலையில் கை வச்சோம்னா ரொம்ப அது மாதிரி வந்து ரூஃபில் வந்து லீக்கேஜ் இதெல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக வாட்டர் ப்ரூஃபிங், கரெக்டான ஸ்லோப் வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னா இதாக இருக்கும். நான் ரூஃபை பற்றி நிறையா வீடியோஸ் நான் பேசியிருக்கேன், நீங்கள் பாருங்கள் யூடியூப்பில், இதெல்லாம் கூட இருக்கும். வேணும்னா நான் இன்னும் அடுத்த கூட வீடியோ போடுறேன் அதை பற்றி, ரூஃபை பற்றி இன்னும் டீட்டெயிலாக. அந்த இதில் வந்து வாஸ்துப்படி நம்ம வந்து ரூஃப் காங்கிரீட் போடும்போது பார்த்திங்கன்னா இது அந்த உச்சிக்குழி மூடுறதும் நம்ம உடம்புல வந்து குழந்தையில வயிற்றில், அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது தொப்புள்குடி அந்த உச்சிக்குழி இருக்கும் இல்லையா, உச்சந்தலையில் ஒரு சின்ன ஒரு அங்கே மென்மையாக இருக்கும், அதை அழுத்தக்கூடாதுமாங்க. அது வழியாக தான் ஃபுட்டெல்லாம் உள்ளார போகுது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் நம்ம குழந்தைக்கு போகுது. அது மாதிரியான உணவு வந்து நம்ம உடம்புக்குள்ளார போகுது. அது மாதிரி தான் நம்ம மேலே அது கடைசியாக தான் மூடும். அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நாள் கழித்து தான் அது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகும். ஓகேங்களா. அதுதான் ரொம்ப முக்கியமாக சென்சிட்டிவாக இருக்கும் அந்த இடம். அது மாதிரி வந்து நம்ம பில்டிங் கட்டி காங்கிரீட் போடும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 2-3 கிளைண்ட்ஸ்க்கு அது மாதிரி நான் பண்ணியிருக்கேன். உச்சிக்குழி மூடுறதுன்னு அது வந்து எல்லா இடமும் மூடிட்டு கடைசியாக ஒரே ஒரு இடம் மட்டும் நாங்கள் வந்து சின்னதாக ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு பாக்ஸ் மாதிரி அந்த இடத்த மட்டும் போடாமல் விட்டுட்டு கடைசியாக, இல்லைன்னா நல்ல நேரம் பார்த்து நல்ல சாமி கும்பிட்டுட்டு, அன்றைக்கி நல்ல நாளாக தான் இருக்கும் காங்கிரீட் போடுறதுனால அப்படி தான் சூஸ் பண்ணியிருப்போம். அந்த நல்ல நாளில் பார்த்து நல்ல நேரத்தில் சாமி கும்பிட்டு அந்த இடத்த மட்டும் காங்கிரீட் போட்டு, அதுக்கு காங்கிரீட் போடுறதுக்குன்னா அதில் ஒரு ஹோல் போட்டு கீழே வந்து அவங்க லேடிஸ் வந்து அந்த சேரீயில் வந்து மடியை பிடிச்சி நிற்பாங்க. மேலே வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு, ஜென்ஸு வீட்டில் உள்ளவங்கலாம் பெரியவங்களாம் சாமி கும்பிட்டுட்டு, அங்கே வந்து மேலே இருந்து அந்த அச்சது, அந்த அரிசி மஞ்சள் கலந்த அரிசி,
பூ இதெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி அதை போட்டு காங்கிரீட் அந்த ஓட்ட வழியாக கீழே போடுவோம். அவங்க பிடிச்சிட்டு ஈவன் காசு கூட போடுவாங்க. காசெல்லாம் போட்டுட்டு அதில் பிடிச்சிக்கிட்டு அந்த இது காசு அந்த இதெல்லாம் வந்து மடியில் வாங்கினதை அவங்க வீட்டில் பூஜை அறையில் வச்சுக்கிறது நல்லது. ஒரு மஞ்சள் துணியில் வச்சு கட்டி வீட்டில் வச்சுக்குவாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து அதை வந்து அந்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமாட்டி அந்த காங்கிரீட்டை வந்து அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு காங்கிரீட் போட்டு ஃபில் பண்ணிடுவோம். அதுவும் ஒரே இதாக போட்டோம்னா நமக்கு வந்து இதுதான் வந்து ரூஃப் காங்கிரீட்டில் முக்கியமான ஒரு ப்ரொசீஜர். அதேமாதிரி ரூஃப் காங்கிரீட் போடும்போது அன்றைக்கி காங்கிரீட்டு முக்கியமான ஒரு காங்கிரீட்லேயே மேஜர் காங்கிரீட்டு மேஜர் ஒர்க்கு. அதனால் வந்து அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு அன்றைக்கி உணவு கொடுத்தோம்னா அது வந்து ஒரு சிறப்பான விஷயம். அதனால் இதெல்லாம் வந்து வாஸ்துப்படி நம்ம பண்ண வேண்டியது. அதில் தான் அந்த உச்சிக்குழி மூடுறது தான் ரொம்ப விசேஷம். இப்போ நிறையா பேருக்கு அது தெரியாது. அது மேபி இந்த வீடியோவில் நிறைய பேர் பார்த்து இது மாதிரி வீடு கட்டும்போது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. பின்ன டெக்னிக்கலாக உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்படுது, வேறு எதை பற்றியாவது தேவை, உங்களுக்கு ஸ்ட்ரக்சரெல்லாம் வந்து ஈவன் அந்த கீழே சீலிங்லாம் விழுகுதுன்னு இல்லை, அதெல்லாம் வந்து ரெட்ரோ ஃபிட்டிங் மெத்தடில் நம்ம வந்து அது வந்து ஈவன் விழுந்தால் கூட அதை வந்து ஈவன் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து அதை வந்து ரப் பண்ணிவிட்டு சிமெண்ட் பிளாஸ்டர் பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்து திருப்பி சீலிங் விழுந்துடும். நம்ம மேபி வித்தின் 6 months ஆர் 1 yearக்குள்ளார திருப்பி விழுந்துடும். அதே சேம் ப்ராசஸ் தான். அதுக்கெலாம் வந்து நிறையா மெத்தட் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் மெத்தடு. அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு என்ன டிசைனோ ஈவன் பில்டிங்கில் எந்த பார்ட்டு கீழே விழுந்தாலும் அந்த பார்ட்டு விழுகாத அளவுக்கு நாங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அதை வந்து அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணி தரலாம். அது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய டெக்னாலஜி இருக்குது, லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பழங்காலத்து டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி, கொரியன் டெக்னாலஜி, ஈவன் ஜாப்பனீஸ் டெக்னாலஜி, சைனீஸ் டெக்னாலஜி, ஜெர்மன் டெக்னாலஜின்னு நிறையா இருக்குது. நம்ம வந்து எது எப்படி எங்கே வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக நம்மளோட இந்தியனோட ட்ரெடிஷ்னல் மெத்தட் நிறையா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, உங்களுக்கு வீடு கட்டணும், வாஸ்துப்படி கட்டணும், இல்லை எனக்கு நல்லா ஒரு குவாலிட்டியான வீடு கட்டணும்னா நீங்கள் நிச்சயமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பேஜில் எண்டில் வரும், ஸ்டார்டிங்லேயே வரும். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். என் பேர் சரவணன். நான் சென்னை மேடவாக்கத்தில் இருக்கேன். என்னோடய காண்டாக்ட் நம்பர் 9865111709. தேங்க்யூ.